சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தனியா, காஞ்ச மிளகா, வெந்தயம், கடலப்பருப்பு, தேங்காய் துருவுனது, சீரகம் கொஞ்சம் நல்லா வறுத்துங்க வானலில். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வறுத்துங்க. இல்லை மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் நல்லா வறுத்துக்குங்க, கருப்பு விட்டுறாதீங்க. வாசனை வறுக்கும் போதே நல்லாயிருக்கும். அது நல்லா வச்சு நம்ம நல்லா வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே பெருங்காயம் போடும்போது வாசனை சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் அவசியம் சாம்பாரில் பெருங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நம்ம போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி போகிறோம். சாம்பார் வதக்கி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவும் கூடவே நான் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை சேர்த்து வதக்கிட்டு போகிறேன். சும்மா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இந்த பலாக்கொட்டையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், மாங்காயும் இதில் போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் செஞ்சு தான் போடணும். நான் எப்போ போடணும்னு சொல்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம ஒரு வதக்கி பருப்பு வேக வச்ச பருப்பை நம்ம இது கூட சேர்த்துட்டு போகிறோம். இப்போ நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த வறுத்து அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த காரமே போதும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அதுவே மிளகாவும் மல்லியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இல்லையா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம முதல்ல சேர்த்தோன்னா முருங்கைக்காய் கலர் மாறி வரும், அது ஒரு வாசனையே நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது, மாங்காய் கரைஞ்சி போயிடும். மாங்காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம இது கூடவே மாங்காய் போட்டோடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். நீங்கள் மாங்காய் போடுறதுனால புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட்டால் சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சூப்பராக இருக்கும். என் கேமராவுக்கு இப்படி தெரியுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி. நன்றி.